மாவட்டத்தில் ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை. 2600 ஏக்கரில் மழைநீரில் மிதக்கும் நெற்பயிர்கள். திருச்செந்தூரில் இரவில் பெய்த மழையால் பல இடங்களில் தேங்கிய நீர். சாலையே தெரியாத அளவுக்கு நீர் தேங்கியதால் தவித்த மக்கள். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என பிரதீப் ஜான் கணிப்பு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். தேர்தல் பணிகள் குறித்தும் அமைப்பு ரீதியிலான மாற்றங்கள் குறித்தும் ஆலோசனை. திரையரங்க வளாகத்தில் முதல் காட்சி ரசிகர்கள் பேட்டியை தடை செய்ய வேண்டும். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை. ரசிகர்களின் பேட்டியை திரையரங்க வளாகத்தில் தடை செய்வோம். திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் உறுதி. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் 2 மணி நேரத்தில் 9 விழுக்காடு வாக்குகளே பதிவு. ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஜனநாயக கடமையாற்றினர். தெலங்கானாவில் வாரங்களில் SBI வங்கி கிளையில் 19 கிலோ தங்கம் கொள்ளை. வாடிக்கையாளர்கள் லாக்கரில் வைத்திருந்த நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். கூட்டணி கட்சிகள் 100 கோடி ரூபாய் வரை கேட்கின்றனர். திருச்சி கள ஆய்வு கூட்டத்தில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆதங்கம். நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனை இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை விமான நிலையத்தில் 12 விமானங்களின் சேவை ரத்து. திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. பழனியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர். ஆட்டோ மீது மோதி தூக்கி வீசப்படும் அதிர்ச்சி காட்சி. காரைக்குடி அருகே தொழிலதிபர் வீட்டிலிருந்த 100 சவரன் தங்க நகை கொள்ளை. கோயில் நகைகளையும் வீட்டில் வைத்திருந்த நிலையில் கொள்ளை குறித்து தீவிர விசாரணை. கும்பகர்ணன் தொழில்நுட்ப வல்லுநர் என உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பேச்சு. முதல் விமானத்தை உருவாக்கியவர் முனிவர் பரத்வாஜ் என்றும் கூறியதால் சர்ச்சை. செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே பராமரிப்பு பணி. இன்று முதல் 4 நாட்களுக்கு பகல் 1:10 முதல் 3 மணி நேரம் சிங்கம்பெருமாள் கோயில் வரையே ரயில் இயக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவ சுவாமி சாட்பாட் என்ற வாட்ஸ்அப் செயலி. தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் என பத்தனம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தகவல். மணிப்பூரில் வன்முறை நீடிக்கும் நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசல். முதலமைச்சரின் கூட்டத்தை புறக்கணித்த 19 MLA-க்கள். தங்கம் விலை மேலும் 400 ரூபாய் அதிகரிப்பு. 3 நாட்களில் 1440 ரூபாய் உயர்ந்தது.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ராஜ்பவனில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். My humble request is, this is the basic duty of every citizen, that whenever there is an election, we should go to the polling booth and vote. இதேபோன்று பரமாதி சட்டமன்ற தொகுதியில் அம்மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான அஜித் பவார் தனது வாக்கினை செலுத்தினார். நாக்பூரில் RSS தலைவர் மோகன் பகாவத் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். थोड़ा बाजूला सर, थोड़ा बाजूला सर, थोड़ा इकडे हा थोडं खाली चेहरा सर 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 सर. மும்பையில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தனது மனைவி மற்றும் மகளுடன் சென்று வாக்களித்தார். I've been ECI icon for a while now, and the message that I've been giving is do turn up and vote. It's our responsibility, and I hope people will take that effort and come and vote. I urge everyone to come and vote. இதேபோன்று சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே தனது குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். மும்பையில் தனது வாக்கினை செலுத்திய நடிகர் அக்ஷய் குமார் அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். मैं देख रहा था कि सीनियर सिटीजन के लिए बहुत अच्छा इंतजाम किया हुआ, बहुत सफाई रखी हुई है, एंड बस आज यही है कि सब लोग आए वोट करें, दैट इज द मोस्ट इम्पोर्टेंट. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ், திரைப்பட இயக்குநர் கபீர் கான், நடிகர் அலி ஃபாசல் உள்ளிட்டோரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி: சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குங்கள் என திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக உயர்நிலை செயல்திட்ட கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குங்கள் என திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தற்பொழுது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானமாக தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்து இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு கண்டனம் நிறைவேற்றி தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்தி மாதம் வாரம் விழா எடுப்பது நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது உள்ளிட்டவைகளுக்கு ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன்களை காக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணிப்பூர்த்தி அழைப்பீர் என்ற ஒரு தீர்மானமும் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
நிதி உரிமையை நிலைநிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமானதாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துல தமிழ்நாட்டை உயர்த்தவும், இந்தியா முழுமைக்கு கூட்டாட்சி அரசை மலர வைக்கவும், அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திமுக பவள விழாவை கண்டு கம்பீரமாக வளர்ந்து வருகிறது என்றும், 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கழகத்துக்கு 6வது முறையாக ஆட்சி செய்யும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் என்றும், தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும், சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியும் வளமான தமிழ்நாட்டை திமுக அரசு உருவாக்கி வருகிறது என்றும், இந்த மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஆட்சியை மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும், கழக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் முதலமைச்சர் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையும் மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள் என்று உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கேட்டுக்கொள்வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில இன்று முதலே தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள் என்றும், துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குங்கள் என்றும் முதலமைச்சர் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அதையே ஒரு முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 7வது முறையும் ஆட்சியை அமைக்கும் வகையில இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஒரு தேர்தலுக்கு தயாராகும் வகையில திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திலையும் ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோகுல், தற்போது நடைபெற்று வரும் இந்த செயல் திட்டக்குழு கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் பற்றியெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான கூட்டத்துல, அதாவது ஏற்கனவே திமுக தேர்தல் பணிகளை தொடங்கும் வகையில ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார்கள். குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் நேரு மற்றும் ஏவாவேலு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தங்கமணி உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு அணிகளாக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கும் விதமாக ஆலோசனை நடத்தி அவர்களை கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருந்தார்கள். அதே போல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தனித்தனியாக மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து, அதே நேரத்தில் நேரடியாக ஆட்சி பணிகளை மட்டுமல்லாமல் கட்சி பணிகளையும் அங்கே நேரடியாக சென்று திமுகவுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதி பார்வையாளர்களை நியமித்து தொகுதி பார்வையாளர் மூலமாக பாகமுகர்கள் மற்றும் ஒவ்வொரு கிளை ரீதியாக தேர்தல் பணியை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திலையும் இந்த தேர்தல் பணிகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல திமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு விரைவில் நடைபெறக்கூடிய நிலையில பொதுக்குழுவில் எடுக்கப்படக்கூடிய முக்கியமான முடிவுகள் குறித்தும், அதே போல திமுகவில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்யலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கைகளை உயர்த்துவது, மாவட்ட செயலர் செயல்படாத மாவட்ட செயலர் உள்ளிட்ட திமுகவுடைய பதவிகளுடைய மற்ற நபர்களுடைய பதவிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக தேர்தல் பணிக்காக இது போன்ற சில மாற்றங்களும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். திருவாரூர் மாவட்டத்தில் 2600 ஏக்கரில் நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவாரூர் மாவட்டத்துல கடந்த ஒரு வார காலமாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 5 சென்டிமீட்டர், முத்துப்பேட்டையில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது 45 நாட்களிலிருந்து 50 நாட்களான அந்த பயிர்கள் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 2600 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. திருவாரூர் அருகே நெம்மேலி, கம்மங்குடி, வடகுடி, நரிக்குடி, அதே போன்று கீழமணலி, மேலமணலி, வடகரை, கமலாபுரம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் 2600 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. நாம தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நன்னிலம் அருகே உள்ள இந்த நெம்மேலி பகுதி. அந்த பகுதியில வெள்ளக்காடாக அந்த வயல் முழுவதுமாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமே சுமார் 100 ஏக்கர் மேல இந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள கிளை வாய்க்கால்கள், அந்த வடிகால் வாய்க்கால்கள் என்பது முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழை நீரை
மழைநீரை வடிவமைப்பதில் பல்வேறு சிக்கல்களை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்த மழைநீரை உடனடியாக வடிய வைத்தால் மட்டுமே அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் அழுகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை தற்போது செலவு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது விவசாயத்தை முற்றிலுமாக பாதித்து வருகிறது. தொடர்ந்து மழை நீடிக்கும் டெல்டா மாவட்டங்கள் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆகையால் விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.